Hello friends, welcome to the Soru Yallam. Hi guys, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு காடை 65 பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி மட்டும் இல்லாம இந்த ரெசிபி வச்சு நான் ஒரு காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி அண்ட் மோஸ்ட் ஓவர் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதனோட ஹெல்த்திஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இப்போ காடை எடுத்திருக்கேன். காடை வந்து ஒரு 5 காடை எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 65க்கு ரெடி பண்ண போகிறோம். 65க்கு தயிர் வேணும். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். தயிர் போட்டாச்சு. இது வீட்டில் அரைச்ச 65 மசாலா, இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னேன். என்ன ஹெல்த்தின்னு கேளுங்க எல்லாருமே. இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி அண்ட் விட்டமின் இ இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ்டு ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஹார்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லதும் கூட. அண்ட் பசங்களுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து இப்போ வந்து ப்ராய்லர் சிக்கன், ஒயிட் சிக்கன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த காடை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இது ஏன்னா ரொம்ப நல்லது. மட்டனை விடவும் சிக்கனை விடவும் காடை தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து நம்மளுடைய ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது. அதுமாதிரி கோல்ட் டைமில் வந்து நம்ம காடை சாப்பிட்றதுன்றது ரொம்ப சூப்பர். அண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 1 or 2 hours வந்து இப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப என்னோட க்ளோஸ் டு ஆர்டர்னு சொன்னதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குக்கிங் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது பாண்டிச்சேரி தான். அதுக்கு வந்து ஷெஃப் தாமு அவர்கள்லாம் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நிறைய ஷெஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நான் அப்போ வந்து காடை 65 அண்ட் மட்டன் சுக்கா அண்ட் சேமியா கேசரி செஞ்சுருந்தேன். இது 3 டிஷ்ஷும் செஞ்சு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவாக இருந்தது. ஆனால் காடை 65 வந்து ஷெஃப் தாமு அவர்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அண்ட் என்னால் வந்து அதில் வந்து வின் பண்ண முடியலனாலும் நான் வந்து 100க்குள்ளார வந்து நான் வந்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறது வந்து நான் காடை 65 தான் பண்ணுவேன். ஏன்னா நான் இதை செஞ்சதுனால தான் 100க்குள்ளாராவது வந்த முடியுது. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணால் மேபி வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ இந்த காடை 65 இன்றைக்கி செய்யலாம். இப்போ நம்ம ஊற வச்ச காடை 2 hours ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த காடையில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ காடை வறுக்கிறோமோ அப்போ அரிசி மாவு போட்டால் தான் நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துருக்கிறேன். நான் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேனில் ஆயிலை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம காடை இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் காடை பெப்பர் ஃப்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட காடை 65 சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, அதனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரான காடை 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம ஹெல்த்தியான காடை 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறு தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.